என்னம்மா? காரப்பா. காரமா? என்ன காரம்? சட்னில ஒரே காரம். கொஞ்சமா தின்னு தொலைக்கிறது. ஏக்கா, நீங்க தானே பெரியக்கா கிட்ட காரம் கொஞ்சம் ஜாஸ்தி போடுங்கன்னு நேத்து சொன்னீங்க. நீ ஒண்ணு, அவ நேத்து இருந்த மாதிரி அன்னைக்கு இருக்கா? போங்கப்பா. உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என்ன? பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்காக நான் பஸ் ஸ்டாப்ல நின்னுகிட்டு இருந்தேன். அப்போ முன்ன பின்ன தெரியாத யாரோ ஒரு ஆளு மோட்டர் பைக்ல வந்து, எங்கம்மா போறீங்க, ஏன் மோட்டர் பைக்ல உட்காருங்க, நீங்க போக வேண்டிய இடத்துக்கே கொண்டு போய் சேர்க்கிறேன், அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசிட்டான்பா. அவன் யார்? அவன் தெரியலப்பா. நீயா? காலம் ரொம்ப கெட்டு போச்சு. எங்கம்மா எனக்கு தெரியுது. அப்படி இல்லைன்னா தெருவுல பந்து விளையாண்டுகிட்டு இருக்கிற மனுஷன் நம்ம வீட்டு மாடி மேல இருக்கிற டூம உடப்பானா? அது எப்போ? அத சொல்லத்தாப்ப நான் அப்பவே வந்தேன். நீங்க யாரோ ஒரு பெரியவர் கூட பேசிக்கிட்டு இருந்தீங்க. சரி அப்புறம் சொல்லலான்னு போயிட்டேன். ஓ புத்தியால் தானே யாருக்குமா வரும்? ஏண்டி சிரிக்கிற? நான் சும்மா சிரிச்சேன். ஏக்கா பழிச்சு காட்டின? நான் சும்மா பழிச்சு காட்டுறேன். இரும்பு என்னம்மா இது? பாத்தீங்களாப்பா? இப்ப பேசாம இருக்கல அடினே. நீங்க பேசாம இருங்க. உரைச்சு போடு. நீங்க சும்மா இருங்க. நிலா, இவங்க ரெண்டு பேரையும் வந்து பாரு. ராமா ராமா, கொஞ்சம் முகத்தை ஒழுங்கா வச்சுங்களேன், பயமா இருக்க. ஏம்மா? ஒண்ணும் இல்லக்கா. அடப்பாவி பய பிள்ளைகளா, பாத்தியம்மா நீலா, இது ரெண்டும் சேர்ந்து என்ன பைத்தியக்காரன் ஆக்குதுங்க. பாலா இன்னும் வரலையாப்பா? வரலம்மா, ஒரு கால் அங்க சாப்பிட்டு வருதா என்னமோ. நீ போய் சாப்பிடம்மா. இல்லப்பா, பாலா வந்ததுக்கு அப்புறமே சாப்பிட்டுக்கிறேன். மாலா நீ கொஞ்சம் வரியாமா? அப்பா அக்கா போயிட்டாங்களா? அட திருட்டு பய உள்ள, இப்ப எப்படி உட்கார்ந்துருக்குது பாத்தியா? அப்பனை கண்டாதான் எல்லாம் ஏமாத்துதுங்க. நான் ஒண்ணும் சொல்லலக்கா, சின்னக்கா தான். நான் அதை கேட்கலம்மா. உங்க பள்ளிக்கூடத்துல மாசம் முடிஞ்ச உடனே சம்பளம் கட்டலன்னா அப்புறம் பிள்ளைங்களை சேர்க்கவே மாட்டீங்களா? உடனே டிஸ்மிஸ் செஞ்சிடுவோம்க்கா. சம்பளம் கட்ட முடியாத நிலையில உள்ள ஏழை பிள்ளைங்களா இருந்தா? யாரா இருந்தாலும் என்னக்கா, எல்லாருக்கும் சட்டம் ஒண்ணுதானே. ஏமா 1-2 நாள் முன்ன பின்ன கட்டுறேன்னு சொன்னா கூடவா? பேச்சே கிடையாது. எங்க ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ஸ்கூலுக்கா, எல்லாம் ரொம்ப கரெக்டா நடக்கும். அது சரி, உன் கிளாஸ்ல சரசுன்னு ஒரு பொண்ணு படிக்கிறாளா? ஆமா, அந்த பொண்ணு இன்னும் சம்பளம் கட்டலன்னு பள்ளிக்கூடத்துக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டோமே. அந்த பொண்ணு அவங்க அண்ணனும் இங்க வந்து உன்னை கேட்டாங்க, நீ இன்னும் வரலன்னு சொன்ன. அப்புறம் இந்த 2 ரூபாயை என்கிட்ட கொடுத்து உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. இது அங்கேயே கட்டக்கூடாதாக்கா, உங்ககிட்ட தான் கொடுக்கணுமா? கொடுத்தா என்னம்மா, கட்ட வேண்டிய கெடு தவறி போச்சுல்ல. இந்த நாளைக்கு அந்த பொண்ணு வந்தா பள்ளிக்கூடத்துல சேர்த்துக்கம்மா. சரிக்கா. ஐயோ, என்னம்மா பாடெல்லாம் ஆரம்பிச்சாச்சா? பாடமா? அதை ஏன் கேக்குறீங்க? ஏன், என்ன நடந்தது? குழந்தை சொல்லுவா, எனக்கு கை கால் உதறது. புடி புடி புடி. ஏய் குழந்தை, என்ன நடந்தது? பாடம் சொல்லிக்க வந்தவரு என்னாட்டும் சின்ன பையன் இல்லைங்க, பெரிய ஆம்பளை. ஆம்பளையா? ஆமாப்பா ஆமா. அந்த ஆளுக்கு நான் எப்ப பாட்டு சொல்லி கொடுத்து எந்த ஜென்மத்துல வர்றது? ஏண்டா குழந்தை, அந்த பையன் என்ன அவ்வளவு ஞான சூன்யமா? அந்த விவரம் எல்லாம் கேட்கலீங்க, உருவத்தை பார்த்தோம் ஓடியாந்துட்டோம். நல்ல வேலை செஞ்சீங்கப்பா. பாலா சாப்பிட வேண்டாமா? வாமா. நீ போமா, முதல்ல போய் சாப்பிடு. வரட்டும் வரட்டும். அப்பா அப்பா, யாராவது ஒருத்தர் பேசுறீங்களா? எனக்கு முத்து தோடு வாங்கி கொடுங்கப்பா. எனக்கு கிரேப் சில்க் வாங்கி கொடுங்கப்பா. நீலா, அக்கா கூப்பிடாதீங்க, நாங்க தூங்க போறோம்ப்பா. இந்த வீட்டுல நான் கொஞ்ச நேரம் இல்லைன்னா உங்களை கவனிக்கிறதுக்கே மனுஷால் இல்லை. இந்தாங்க கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கணும். ஆள் இல்லைன்னா என்ன சத்தம் போடுறீங்க? நீ வேதா, நீ ஏன் பெஞ்சு மேல நிக்கிற? டீச்சர், வீட்ல பென்சில் குச்சி மருந்து வச்சுட்டு வந்துட்டேன் டீச்சர், அதனால நிக்கிறேன். ஓஹோ, அதுக்கு நீயே தண்டனை கொடுத்துக்கிட்டியா? பரவாயில்ல, மறதிக்கு எப்பவுமே மன்னிப்பு உண்டு. நாளையில இருந்து இந்த மாதிரி செய்யாது. உட்கார். உன் கேஸ் என்ன? ஸ்லேட்டை வாங்கி பார்த்துட்டு இருந்தேன் டீச்சர், கை தவறி கீழே விழுந்து உடஞ்சு போச்சு டீச்சர். ஏன் உடைஞ்சது? கீழே விழுந்ததுனால. ஏன் கீழே விழுந்தது? கை தவறிட்டது. அவ ஸ்லேட்டை நீ ஏன் எடுத்த? தெரியாம எடுத்துட்டேன் டீச்சர். தெரியாம செய்யறதுக்கு பேரு தவறுதான். அதுக்கு ஒரு தடவை மன்னிப்பு உண்டு. உட்கார்.
தவறுக்கும் குற்றத்துக்கும் என்ன வித்தியாசம்? எங்க சுகுணா நீ சொல்லு. இன்னும் நீங்க சொல்லி தரல டீச்சர். சரி சரி உட்கார். தவறுக்கும் குற்றத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, தெரியாம செய்யறதுக்கு பேருதான் தவறு, தெரிஞ்சே செய்யறதுக்கு பேரு குற்றம். எங்க எல்லாரும் சொல்லுங்க பாக்கலாம். தெரியாம செய்யறதுக்கு பேரு, தெரிஞ்சே செய்யறதுக்கு பேரு ஏர் பிடிப்பவன் உழவன், வாள் எடுப்பவன் வீரன், செங்கோல் வைத்திருப்பவன் அரசன், பால் கொடுப்பவன் தாய், பணம் பறிப்பவன். உங்க அப்பா. என்னடா சொல்ற? உங்க அப்பா வட்டி கூட வச்சிருக்காரு டீச்சர். பணம் பறிப்பவர் உங்க அப்பா இல்ல, பணம் பறிப்பவன் திருடன். முட்டாள். உட்கார். ஒரு மாதத்திற்கு எத்தனை நாட்கள்? 48 நாட்கள். 48 நாட்களா? யாரா சொல்லி கொடுத்தா? எங்க பக்கத்து வீட்டு வாச்சாரம்மா மகன் சொல்லி தந்தான் டீச்சர். மண்டு. மாதத்திற்கு 30 நாட்கள். உட்கார். ஏ கண்ணா இங்க வா. ஒரு கதை சொல்றேன். ஒரே ஒரு ஊர்ல ஒரு பெரிய ராஜாவா, பாவம் ரொம்ப ஏழையா. சத்தம். என்னடா ராஜா ஏழை கதை? போய் உட்கார். வணக்கம். வணக்கம் டீச்சர். ஏன் சரசு, சம்பள பணத்தை இங்க கொண்டு வந்து கொடுக்காம வீட்டுல கொண்டு போய் நீலாக்கா கிட்ட தான் கொடுக்கணுமா? சம்பள பணமா? ஆமா ஆமா, இனிமேல அங்க கொண்டு போய் கொடுக்க கூடாது, இங்கதான் கொடுக்கணும். அம்மா, நாங்க அவங்க கிட்ட சம்பள பணத்தை கொடுக்கவும் இல்ல, எங்க கிட்ட பணமும் இல்ல. பின்ன நீலாக்கா என்கிட்ட சரசு சம்பளத்தை நீங்க அங்க கொண்டு வந்து கட்டினதா பணம் கொடுத்தாங்களே. அதுதாம்மா அவங்க நிறைஞ்ச மனசு. சரி சரி, நீங்க போலாம். சரசு, நான் வரேம்மா. சரிண்ணா. எங்க நீலாக்கா இருக்காங்களே, ரொம்ப நல்லவங்க, தான தர்மம் செய்யறவங்க, ஏழைகளுக்கு உதவுறவங்க. ஓஹோ, பாடத்தை சொல்றியா? எட்டு போட்டு பட்டு பூச்சி, ஊ பாத்து அறம் செய்ய விரும்பு. சுகுணா எங்க பாக்குற, இங்க கவனி. அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம். இனிமே ஒரு அடி கூட நம்மால தள்ள முடியாது. கை காலெல்லாம் தனித்தனியா புட்டு கீழே விழுந்துடும் போல இருக்கு. மன்னாரண்ணா, இந்த வண்டிய இரும்பு கடையில போடுற வண்டிதான். சத்தியமா அவன் கூட வாங்க மாட்டான். பேசாம பேரிச்சம்பழ கடைக்காரங்கிட்ட கொடுத்துட்டு ஆளுக்கு ஒரு துளைய வாங்கி தின்னுகிட்டே போக வேண்டியதுதான். மன்னாரு, உன்னை நம்பின என் ப்ரோகிராம் பூரா மாறிடுதப்பா. நான் என்னங்க பண்ணட்டும், இந்த வண்டி என்ன பெண்ட் எடுக்குது. எங்க இருந்து எடுத்தது? புறப்பட்ட இடத்துல இருந்து எடுத்துக்கிட்டே இருக்கு. எடுக்கிட்டு. ஆமா, அந்த டான்ஸ் பொண்ணுக்கு பணம் அனுப்பணும்னு சொன்னனே, அதை நீ ஞாபகப்படுத்தினியா? சார்தான், இந்த பாருங்க, மணி ஆர்டர் பாரத்துல அட்ரஸ் எல்லாம் எழுதி முடிச்சுக்கிட்டு நேரா உங்ககிட்ட பணம் வாங்கணும்னு தான் புறப்பட்டேன். சரி சரி, எவ்வளவு இருக்கு? 200. என்னது? 200 ரூபாய் அனுப்பலாம்னு நினைக்கிறேன். அப்புறம் உங்க சௌரியம் எதுவோ செய்யுங்க. நம்ம கௌரவத்துக்கு அது கொஞ்சம் 200. சரி, மணி ஆர்டர் செலவுக்கு பணம் என்னப்பா? நேத்து உங்ககிட்ட கொடுத்தது என்னாச்சு? என்னங்க, இந்த வண்டி கொஞ்சம் தீனியா திங்குது. தொந்தரவா இருக்கு. இந்த 10 ரூபா. இப்ப சரி. என்ன என்னப்பா ஆளு மேல மோதி பாக்குற? வேற யார் தெரியுமில்ல? தெரியல சார். மம்முட்டி வெட்டு மன்னார். புரிஞ்சுக்க, ஒழுங்கா பாதையோட போ. கிடைச்சாலும் இப்படி இல்ல கிடைக்கணும். என்னப்பா ஆளை கண்ட உடனே பணத்தை பாக்கெட்ல போடுற? எவனை சோதிச்சா இன்னைக்கு? என்ன சார் இப்படி சொல்றீங்க? நான் முந்தி மாதிரி இல்ல சார், இப்போ அம்கோ பேங்க்ல உத்தியோகம் பாக்குறேன் சார். ஓஹோ, அங்கேயே அம்பக் பண்ணிட்டியா? என்ன சார், சம்பளம் வாங்கிட்டு வரேன் சார். நான் அம்மாவுக்கு மணி ஆர்டர் செய்யலாம்னு போறேன். போஸ்ட் ஆபீஸுக்கு போறதுக்கு முந்தி பணம் சரியா இருக்கான்னு செக் பண்ணி பாத்துட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. அரே, அப்படியா விஷயம்? இப்ப நான் ரொம்ப குப்பல் ஆயிட்டேன் சார். பயரே, அதான் வேணும். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒழுங்கா நடந்துகிட்டீங்கன்னா உனக்கும் தொந்தரவு இல்ல, எங்களுக்கும் சிரமம் இல்லை சார். இனிமே உங்களுக்கு அந்த சிரமமே கொடுக்க மாட்டேன். அதான் நல்ல பிள்ளைக்கு அடையாளம். இனிமேலாவது சம்பாதிக்கிற பணத்தை பெத்தவளுக்கு அனுப்பிச்சு தாய் மனசு சந்தோஷப்படுத்து. பயலே, அப்பதான் நீ நல்லா இருப்ப. நல்லதுங்க. வரட்டுமா? பயல, போஸ்ட் ஆபீஸ் இங்க பக்கத்துல தானே இருக்கு? ஆமா.
நானும் கூடவே இருந்து பணத்தை அனுப்பிச்சு கொடுத்துட்டு வரேன். ஏங்க? ஏன்னா உன் சிநேகிதனுங்க இருக்கானுங்கல்ல, அதாண்டாவது திருட்டு பசங்க, இடவெளியை சந்திச்சுட்டான்னா பணத்தை கண்ணா பின்னாடி செலவு பண்ணி விடுவியே. இனிமே அப்படி எல்லாம் செய்யவே மாட்டேன் சார். நான் நேரா போஸ்ட் ஆபீஸ் தான் போறேன். அட நானும் அந்த வழியை தாண்டா வர்றேன். வா. எதுக்காக சொல்றேன்னா, உன்னை போல உள்ளவனை திருத்தி நல்ல வழி கொண்டு வர்றதுல எனக்கும் ஒரு பெருமை இருக்கு பாரு. வா சார், கைய பிடிக்க சார், பாக்குறவங்க தப்பா நினைச்சுக்குவாங்க. அட இன்னைக்கு தானே பிடிக்கிறோம், வேற கிடக்கு. என்ன ஏட்டையா, மனுஷன் பணத்தை அனுப்பிச்சு முடிக்கிற வரைக்கும் பந்தோபஸ்தா பக்கத்திலே நிக்கிறீங்களே, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல சார், கொஞ்ச நாளைக்கு முந்தி ஒரு தினசா நடந்துகிட்டு இருந்த பையன் இப்ப ஒழுங்கானவன் ஆயிட்டான். 4 காசு சம்பாதிக்கிறான், அத நல்ல வழியில செலவு பண்றானான்னு பாக்குறதுக்கு வந்தேன். ஆமா, பணத்தை யாருக்கு அனுப்புறாரு? சொல்லண்டா, எங்க அம்மாவுக்கு. பாத்தீங்களா, இப்பதான் பெத்தவங்களுக்கு 4 காசு அனுப்பணுங்கிற எண்ணம் வந்திருக்கு. இந்தாங்க. என்னது? ரசீது. அவர்கிட்டே கொடுங்க. இந்தடா வச்சுக்க. எப்படி திருப்தி தானே? பூர்ண திருப்தி. ஆளை விடுங்க. இனிமே இது மாதிரியே நடந்துக்கணும், தெரியுமா? வர்றேன். பாடுபட்டேன், சேர வேண்டிய இடத்துக்கே போய் சேர்ந்துடுச்சு. சைக்கிள் வருது சைக்கிள் வருது தள்ளி போங்க, சைக்கிள் வருது சைக்கிள் வருது தள்ளி போங்க, தனால்னு அடிக்கிற பெல்லும் சரியா இல்லீங்க, தனால் தனால்னு அடிக்கிற பெல்லும் சரியா இல்லீங்க, சைக்கிள் வருது சைக்கிள் வருது தள்ளி போங்க. வண்டி நடக்க தெரியாத குழந்தைகள் போவது 4 சக்கர வண்டி, 4 சக்கர வண்டி, 4-5 வயசு ஆனதும் போவது 3 சக்கர வண்டி, 4-5 வயசு ஆனதும் போவது 3 சக்கர வண்டி, 3 சக்கர வண்டி. துடிக்கும் வாலிப வயசில் போவது 2 சக்கர வண்டி, துடிக்கும் வாலிப வயசில் போவது 2 சக்கர வண்டி, எனக்கு சொந்தமாகிய இந்த வண்டியோ பிரேக் இல்லாத வண்டி, எனக்கு சொந்தமாகிய இந்த வண்டியோ பிரேக் இல்லாத வண்டி, பிரேக் இல்லாத வண்டி. சைக்கிள் வருது சைக்கிள் வருது தள்ளி போங்க, தனால்னு அடிக்கிற பெல்லும் சரியா இல்லீங்க, சைக்கிள் வருது சைக்கிள் வருது தள்ளி போங்க. தரையில் தவழ்ந்து தள்ளாடி தொட்டிலின் மீது துவண்டாடி, தரையில் தவழ்ந்து தள்ளாடி தொட்டிலின் மீது துவண்டாடி, மரக்குதிரை மேல் சாஞ்சாடி வண்டியில் போறோம் ஆடி பாடி, மரக்குதிரை மேல் சாஞ்சாடி வண்டியில் போறோம் ஆடி பாடி, சைக்கிள் வண்டியில் போறோம் ஆடி பாடி. பந்து எடுக்க உருண்டோடி பலிஞ்சடு குடு பாஞ்சாடி, பந்து எடுக்க உருண்டோடி பலிஞ்சடு குடு பாஞ்சாடி, பட்டம் விட்டோம் முன்னாடி பாதையில் போறோம் மாடி பாடி, பட்டம் விட்டோம் முன்னாடி பாதையில் போறோம் மாடி பாடி, இப்போ பாதையில் போறோம் மாடி பாடி. சைக்கிள் வருது சைக்கிள் வருது தள்ளி போங்க, தனால்னு அடிக்கிற பெல்லும் சரியா இல்லீங்க, சைக்கிள் வருது சைக்கிள் வருது தள்ளி போங்க. வெள்ள அடிச்சு உன் காதல விழல, பாட்டு சாதகம் பண்ணிட்டு போறது உன் காதல விழுகல. ஓஹோ, வீதியில தான் சாதகம் பண்றத. ஆமா, நடு ரோட்ல தான் உங்களை சைக்கிள் பழக சொல்லிருக்கா. இந்த மாதிரி பைத்தியங்களை
வீதியில அலைய விட்டுடுறாங்களே. சங்கிலி போட்டு வீட்டுல கட்டி வைக்காம உங்ககிட்ட எல்லாம் சைக்கிள் கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்களே, அவங்கள சொல்லணும். நிறுத்தமா போது நிறுத்திய போது நிறுத்தமா நிறுத்தமா. ஓ கலா, வாட்ஸ் மேட்டர்? I came by cycle. This man troubles me. I see. What man? ஏன் இந்த பொம்பளை trouble கொடுக்கறாய்? Nonsense. I am a great man, gentleman and sincere man. What are you talking with me? You fool, nonsense, idiot. இரியா. நான் படிக்காம திட்டுறேன், நீ புத்தகத்தை பார்த்து படிச்சு விட்டு திட்டுற. நல்லா இல்ல. திட்டுற தமிழ்ல திட்டு, அதுல ஒரு இனிமே இருக்கு. ஐயா இரியா, நடந்த சம்பவத்தை சரியா விசாரிக்காம ஒரு தலைபட்சமா நியாயம் பேச வரியே. ஐயா நீ மனுஷன் தானா இல்ல நீ வேற என்னன்னு கேட்கிறேன். பிரதர், இப்ப எங்க பார்த்தாலும் சமாதானத்தை விரும்பும் போது நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்கப்படாது. பெண்கள் மேல தப்பு இருந்தாலும் அதை ஆண்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். சீக்கிரம் இந்த இரும்ப பிடி, எங்க கீழே விழுந்து தொலைய போறேன். சரி சரி தாத்தா, சரி சரி பாப்பா, ஓஹோ, பாட்டு வாத்தியாரா? இல்ல பைத்தியங்களுக்கு எல்லாம் வாத்தியாரா இருக்கும். கலா, எங்க போற? கிளப்புக்கு போறேன். நான் கூட தான் ஹோட்டலுக்கு போகணும், வரட்டுமா? எதுக்கு? இல்ல நீ இந்த மாதிரி யார்கிட்ட சண்டை வளர்த்துட்டீங்கன்னா சமாதானப்படுத்தலாம். எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீங்க ஒண்ணு வர வேண்டாம். கலா, உண்மையிலேயே என்ன வர வேண்டாம்னு சொல்றியா? இல்ல சும்மா நானும் காசு இல்லாத சொத்த பையன் வெறும் பேப்பர்ல வச்சிருக்கான். டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டான். வேற எங்கேயாவது கூட்டத்துக்கு போயிருக்கான். வாங்கடாங்க, வாங்கடா. ஏன்டா என் மானத்தை வாங்குறீங்க? ஏண்டா பசங்களா, இந்த ஓடாத டப்பாக்கார வச்சுக்கிட்டு ஊருக்குள்ள ஒரேடியா ஸ்டண்ட் பண்றீங்களே, உங்களுக்கு கால் இல்ல, அழகா நடந்து வாங்கடா. வருவோம், இருந்தாலும் ஐயா சொல்ற வேலையை சீக்கிரமா முடிக்கிறதுக்கு தானே இந்த காரை வச்சுக்கிட்டு இருக்கோம். சரிதான், இந்த காரை நம்பி போன காரையும் கட்டிடுமே. முதலாளி, இந்த காரை ரிப்பேர் பண்ண அன்னைக்கு உங்ககிட்ட கூட செலவு கொஞ்சம் பணம் கட்டமில்ல? ஆமா. நீங்க கூட உங்க கடையில மேனேஜர் கிட்ட வாங்கிக்கிட்டு சொல்லல? நாங்க கடைக்கு போய் பணம் கேட்டா அவர் பாம்பு மாதிரி சீராரு. பணங்கிற ஒண்ணும் கிடையாது, போங்கடா. மோகம் பண்ற செலவே ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். இதுல நீங்க வேற வந்துட்டீங்களா அப்படின்னு எங்களை துரத்தி போட்டாருங்க. முதலாளி, நீங்க சொல்ற போது உங்களையும் மீறி அதிகாரம் பண்றதுக்கு அந்த மேனேஜருக்கு என்னங்க அவ்வளவு பவர் இருக்கு? ஒடியனுங்களா, இந்த வெல்டிங் வேலையெல்லாம் இங்க வேண்டாம். மேனேஜர் இருக்கிறதுனால தான் என் நகைக்கடை இன்னைக்கு வரையிலும் அழகா நடந்து வருது. இல்லைன்னா நான் பண்ற செலவுக்கு எப்பவோ எடுத்து போட்டு வேண்டியதா வந்திருக்கு. 1000 சொல்லுங்க ஏஜமா. என்ன இருந்தாலும் உங்ககிட்ட சம்பளம் வாங்குறவர் தான் அந்த மேனேஜர். அவருக்கு அவ்வளவு அதிகாரம் கொடுக்க கூடாதுங்க. இனிமே மேனேஜரை பத்தி ஒரு வரி எந்த பையில என்கிட்ட பேசப்படாது. ஆமா, எங்க அப்பா சாகரப்போ என் மகனை பார்த்துக்கோ, அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வை, கடையை கவனிச்சுக்கோ அப்படின்னு அவர்கிட்ட தாண்டா சொல்லிட்டு செத்தாரு. அந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரையிலும் கடையும் பொறுப்பா கவனிச்சுக்கிறாரு. நான் கேட்ட போதெல்லாம் எனக்கு செலவுக்கு பணம் கொடுக்கிறாரு. அதோடு பிசினஸ்லயும் லாபத்தை காட்டுறாரு. இப்படி ஒரு மனுஷன் கிடைப்பானாடா? ஏண்டா என்னடா இப்படி வேர்த்து விருப்பத்து வந்திருக்க? ஒண்ணு இல்லைங்க. ஏண்டா டான்ஸுக்கு பணம் இருந்துச்சியா? அதோடு விவரமா சவால் எழுதுனியா? பணம் என்னடா உளர்ற? உண்மையை சொல்லி பண்றேன், கோச்சுக்க மாட்டீங்களா? சொல்லுடா. மணியாட்டர் பாரத்துல பணத்தை வச்சுக்கிட்டு இங்க இருந்து போனானுங்களா? போய் இடையில ஒரு தவா எண்ணி கூட பார்த்தனுங்க. ஆனா பணம் எல்லாம் இருந்துச்சு. அப்புறமும் ஒரு தவா பாக்கெட்டை தொட்டு பார்த்தேன், பணம் இருந்தது. ஆனா போஸ்ட் ஆபீஸுக்கு பக்கம் போய் பார்க்கிறேன், பணத்தை காரங்க எவனோ திருடிக்கிட்டானுங்க. போட முட்டாளும் வேலையை எப்படி தாண்டா இருக்கு. மன்னிச்சுக்கங்க, இனிமே இப்படி ஏமாற மாட்டேன். இனி அந்த டான்ஸ் ப்ரோக்ராம் தேவையில்லை. ஏங்க, எப்ப பணத்தை எடுத்துக்கிட்டு போகும்போது தடை ஏற்பட்டதோ இனி நான் அவளை பார்க்க பிரியப்படல. ஐயா அப்படி சொல்லாதீங்க, ஆட்டம் ரொம்ப பிரமாதமா இருக்குங்க. ஆமா, பிரமாதமா இருக்கு. பணத்தை கோட்டை விட்டுட்டு வந்து ஆட்டத்தை பத்தி பிரமாதமா வந்துக்கிறான் பைத்தியக்காரன்.
சரி டைம் ஆச்சு, நான் கிளப்புக்கு போகணும், நான் வர்றேன். வழக்கம் போல கொடுக்கிற சிறுதீனி காசையை கூட கட் பண்ணிட்டாரு முதலாளி. எல்லாம் இந்த மன்னாரண்ணனாலதான். என்ன மன்னாரண்ண, எதுக்கும் நீ பணத்தை எடுத்துக்கிட்டு எந்த வழியே போனேங்கிறத இன்னொரு தடவை காட்டேன், நாங்களும் வந்து பாக்குறோம். அது சரிதான். வாங்கிட்ட பணத்தை திருடிட்டு போனவன என் கண்ணுல சிக்கினா அவன் எலும்பு எண்ணிடலாம். வாங்கடா போலாம். போலாம்பா. ஒரு ஐடியா எடுத்து வச்சா கால நறுக்கி கொடுங்க. இது யாரோட வேலை? மாலாதாப்பா என்ன மிருதங்கம் வாசிக்க சொன்னா.
பாலா தான்ப்பா என்ன பாட்டு பாட சொன்னா. இவன் தான்ப்பா என்ன வீணை வாசிக்க சொன்னா. நான் யார் மேல சொல்றதுங்க? யோசிக்க பயல, ஒரு முளை உயரம் இருந்துகிட்டு நீ பண்ற அட்டகாசம் இருக்க. இரு, நான் அப்புறம் தனியா பேசுறேன். எல்லாரும் வாங்க, வரிசையா வாங்க, நில்லுங்க. உங்களுக்கு என்ன தைரியம் இருக்கணும்? அக்கம் பக்கத்துல இருக்கவங்க தூங்க வேணாம். சரி போங்க, போய் முன்ன பாடின மாதிரி இன்னொரு தடவை பாடுங்க, நான் கேட்கறேன். என்னடா அதுதானே கேட்டேன். நீங்க மிரட்டுனதை பார்த்து என்னடா அப்பாவுக்கு திடீர்னு சங்கீதத்துல இத்தனை வெறுப்பு வந்துட்டுதேன்னு நினைச்சேன். நீலா, நான் பெத்த பிள்ளைகளை எப்பாவது மிரட்டினாமா? சும்மா தமாஷுக்குமா. சரி சரி வாங்கப்பா, சாப்பிட்டுட்டு அப்புறம் சங்கீத கச்சேரி கேட்கலாம். பொண்ணுங்களா, அப்படியே பாடிக்கிட்டு இருங்க, நான் சாப்பிட்டுக்கிட்டே ரசிக்கிறேன். விறகு இல்லாம அடுப்பு எப்படி எரியும்? பெரிய தொல்லையா போச்சு. சாமி, எங்க அண்ணனுக்கு ஒரு வேலை தரமாட்டியா? சரசு, யாருகிட்டமா பேசிக்கிட்டு இருக்க? ஏங்களா இருக்கிற நமக்கு இறைவன் தான் துணைன்னு நீங்க தானே அடிக்கடி சொல்லுவீங்க. அதனால நம்மள நல்லபடியா இருக்கணும்னு சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன். 1000 தடவை வேண்டிக்கிட்டாலும் நாம் அனுபவிக்கிறத அனுபவிச்சுத்தானமா தீரணும். என்ன இன்னும் எத்தனை நாளைக்கு நாம இப்படி கஷ்டப்படணும்? கணக்கு நம்ம கையில இல்லம்மா. ஆமா, நீ ஏன் இன்னும் ஸ்கூலுக்கு போகல? அண்ணே, என் ஸ்நேகிதை வச்சு ஸ்லேட்டை உடைச்சிட்டா. இன்னொரு சின்ன பொண்ணு புஸ்தகத்தை கிழிச்சிட்டா. அவங்கள திட்டவும் முடியல. புதுசா வாங்கி தர உங்ககிட்ட காசும் இல்ல. இந்த நிலைமையில நான் பள்ளிக்கூடம் போய் என்ன புண்ணியம்? அதுக்காக பள்ளிக்கூடத்துக்கே போகாம இருந்துட கூடாதும்மா. பக்கத்துல இருக்கிறவங்க ஸ்லேட்ல எழுதுறத பார்த்தாவது நீ பாடத்தை படிச்சுக்கணும். அப்படி செஞ்சா காப்பி அடிக்கிறேன்னு டீச்சர் அம்மா சத்தம் போடுவாங்கண்ணே. என் நிலையை நினைச்சா ஒரு பக்கம் வெக்கமா இருக்கு, இன்னொரு பக்கம் வேதனை அதிகமாகுது. சரசு, இன்னைக்கு ஒரு நாளைக்கு மாத்திரம் எப்படியாவது ஸ்கூலுக்கு போயிட்டு வாமா. நாளைக்கு உனக்கு அவசியம் ஸ்லேட்டு புஸ்தகம் வாங்கி தந்துடுறோமா. அண்ணா, நான் ஒண்ணு சொல்லட்டுமா? என்னம்மா? அன்னைக்கு பணத்தை கொடுத்து பள்ளிக்கூடத்துல என் சம்பளத்தை கட்டினாங்களே நீலாமா, அவங்க கிட்டே போய் கேட்டா என்ன? சரசு, இந்த காலத்துல ஒருத்தர் ஒரு முறை உபகாரம் பண்றதே பெரிய காரியம். மறுமுறை அவங்களுக்கு போய் தொல்லை கொடுத்தா அதை விட தொந்தரவு வேற எதுவுமே இல்லை. சும்மா போய் பள்ளிக்கூடத்துல உட்காந்துட்டு வரத்துக்கு எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குண்ணா. எல்லாரும் கேலி செஞ்சு சிரிக்கிறாங்க. எனக்கு அழுகையா வருது. ஏழைகளோட அழுகைதான் எதிரிகளுக்கு சிரிப்பா இருக்கும். இதெல்லாம் நாம கவனிக்க கூடாதுமா. அண்ணே, நாளைக்கு நீங்க சேட்டு புஸ்தகம் வாங்கி கொடுத்த உடனே பள்ளிக்கூடத்துக்கு போறேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உடம்பு சரியில்லைன்னு இங்க இருந்துடுறேன்னு. பொய் சொல்லலாமா? தப்புதான். நான் என்ன செய்யட்டும்? நாலு போனா கிடைக்குது, பின்னால் வந்தா ஓடிக்குது. சரசு, உன்னுடைய குறும்புத்தனமான பேச்ச எல்லாரும் கேட்டு ரசிக்க முடியாம நீ ஒரு குடிசையில பிறந்துட்டமா. மச்சு விட்ட மனம் இல்ல, குச்சி வீட்டுல குணம் இருக்குன்னு நீங்க தானே என்ன அடிக்கடி சொல்லுவீங்க. உண்மைதான். சரசு, நீ இங்கே இருமா, நான் கொஞ்ச நேரத்துல திரும்பி வரேன். முன்காலத்துல எல்லாம் இரவு நேரங்கள்ல இப்படி கூட்டம் கூட்டமா உட்கார்ந்து சாப்பிடுறதான் நிலா சாப்பாடுன்னு சொல்லுவாங்க. இப்ப என்னடான்னா பட்ட பகல்ல கடுமையான வெயில்ல கூட உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு அதுக்கு பிக்னிக்னு இங்கிலீஷ்ல ஒரு பேரை சொல்லிடுறாங்க. ஏதோ ஒண்ணு இப்படி உட்கார்ந்து சாப்பிடுறதுனால ஒரு தனி இன்பம் இருக்கத்தானே செய்யுது. ஏண்டி அம்மா, உனக்கு வீட்டுக்குள்ள செத்தவங்க கூட பிறந்தவங்களோட உட்கார்ந்து சாப்பிடுறத விடவா இப்படி வெளி இடத்துல சாப்பிடுறது இனிக்குது? சர்க்கரை அதிகமா போட்டா எந்த பலகாரம் இனிக்கத்தான் செய்யும். ஆனா உறவினர்களோட உட்கார்ந்து சாப்பிடுறதுல கிடைக்கிற இன்பம் இங்க கிடைக்குமா? அது சரி, எதுக்கு நாம இப்படி உட்கார்ந்து சாப்பிடுறது? நேரிங்க எல்லாம் உட்கார்ந்து தனிச்சு பேசிக்கிறதுக்கு தான். ஐயோ, வீட்டுக்கு தெரியாம தனிச்சு எந்த விஷயத்தையும் பேசுற பழக்கம் நமக்கு கிடையாதுமா. வாத்தியார் அம்மா, உங்க நீலாக்கா மாதிரி நீங்களும் வேதாந்தம் பேச வேணாம், சும்மா சாப்பிடுங்க. உன்ன மாதிரி சாப்பிட என்னால முடியலையே. இந்த பார், ஒரு நிமிஷத்துல தட்டை கிளீன் பண்ணிட்டா. நீ இப்படி ஓடிக்கிட்டே இருந்தா உன்னை பிடிக்க முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டியா? உன்னை போல ஓடின வகைகளை எத்தனை வேலை பிடிச்சி நிறுத்தி இருக்கேன் தெரியுமாடா? சார், அனாவசியமா பேசாதீங்க. நான் பார்க்குக்கு காசு வாங்க வந்த என்ன பிடிச்சிட்டு நீங்க திருடங்கடன்னு சொல்றீங்க சார். கையப்படுங்க சார். நீங்க ஐயா காத்து வாங்க வந்தீங்களே, பெரிய திறமவன்ல உன்னை தெரியுண்டா எனக்கு. உன் முகம் சொல்லுதுடா சார். நான் பிராமிஸா சொல்றேன் சார், இப்ப நான் திருடல. என்கிட்ட டைலாக்கா பேசுற? உன்னை எனக்கு தெரியுண்டா, பழைய ஆளுன்னு. எடா பரிச சார். பரிச பார்த்து பல நாள் ஆச்சு சார். என்கிட்ட இருக்கிறது இத பாருங்க,
10 குச்சி உள்ள மேட்ச் பேக் தான். ஒழுங்கா கேட்டா நீ உண்மையை சொல்ல மாட்டேன். ஏன் சார் இவர் இப்படி அடிச்சு தொந்தரவு செய்துகிட்டு இருக்கீங்க? பரிசு அடிச்சுட்டு வந்தாமா கேட்டா எனக்கு ஆக்ட் பண்றான். நீங்க கொஞ்சம் விலையும் இல்லைங்க. உங்ககிட்ட ஏதாவது இருந்தாக்க தூக்கிட்டு போறோம். வணக்கம்மா, நான் காத்து வாங்க அப்படியே பார்க் பக்கம் வந்தேன். எல்லாரும் என்ன பிடிச்சி இப்படி தொந்தரப்படுத்துறாங்க. ஏன் சார் இவர் பர்ஸ் எடுத்ததை நீங்க பாத்தீங்களா? இல்லம்மா, நாங்க துரத்திக்கிட்டு வரும்போது இவன் தானே ஓடிக்கிட்டே இருக்கான். அப்படியா? தவறா நடந்து போச்சு, மன்னிச்சுக்கிறேன் சார். என்ன சார் உசுரை வாங்கிட்டு மன்னிச்சிருங்கன்னு எவ்வளவு ஈஸியா சொல்றீங்க நீங்க. போடுறவங்களை எல்லாம் பிடிச்சி திருடன்னு அனாவசியமா தொந்தரவு கொடுத்துட்டீங்களே. நடந்தது நினைச்சு வருத்தப்படாதீங்க சார். ஒரு தப்பும் பண்ணாத உங்களை ஏன் இப்படி போலீஸ்காரங்க அனாவசியமா தொந்தரவு படுத்திட்டு இருந்தாங்க? பிழப்புக்கு ஒரு தொழில் இல்லைன்னா உலகமும் ஊர் ஜனங்களும் அந்த மனுஷனை தன் இஷ்டப்படி எப்படி வேணாலும் முடிவு செய்துட்டே இருப்பாங்கம்மா. நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல, நான் என்ன நினைச்சு நானே நொந்துக்கிறேன். ஏன்? ரொம்ப வாழ்ந்த குடும்பத்துல பிறந்தவன். நான் சிறு வயசுலயே தாய் தகப்பனார இழந்துட்டேன். ஆதரிக்க யாரும் இல்ல. சந்தர்ப்ப சூழ்நிலையில 2 தடவை நான் செய்யக்கூடாத தவறுதலை செய்துட்டேன். அதனால என்ன போலீஸ் சந்தேகப்படுற நிலைக்கு ஆளாயிட்டேன். என்ன படிச்சிருக்கீங்க? கடிதாசி எழுதி படிக்க தெரியும் எனக்கு. என்ன வேலை செய்வீங்க? கொடுத்த வேலையை குறைவில்லாம செய்வேன். சரி, எங்க அப்பா கிட்ட சொல்லி கிடைக்குமானா உங்களுக்கு ஒரு வேலை வாங்கி தரேன். அப்ப இப்போ வீட்டுக்கு போலாங்களா? இருங்க, அவசரப்படாதீங்க. அப்பா கிட்ட கேட்டதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு முடிவு சொல்றேன். இப்போ உங்க அட்ரஸ் கொடுங்க. அட்ரஸா? நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, அந்த இடத்துல வந்து உங்களை நான் மீட் பண்றேன். பாவம், ரொம்ப வீக்கா இருக்கீங்க போல் இருக்கு. கொண்டு வந்த டிஃபனை வேற நாங்கெல்லாம் சாப்பிட்டுட்டோம். இருந்தாலாவது சந்தோஷமா சாப்பிடுங்க. எனக்கு பசி இல்ல, உத்தியோகத்துக்கு வழி செஞ்சா போதும். நீங்க எங்க வந்து என்ன சந்திக்க சொல்றீங்களோ அங்க வந்து நான் உங்களை பாக்குறேன். கமலா வித்யாலயத்துல வந்து சந்திங்க. எந்த இடங்க? கமலா வித்யாலயம். தேங்க்ஸ். என்னது? நன்றிங்க. அம்மா அம்மா அம்மா, வீட்டுக்குள்ள வந்துதான் பிச்சை கேட்கறதா? சரி சரி, கையப்படி. என் தம்பி, என்ன பார்த்தா பிச்சை கேட்கிற மாதிரியா தெரியுது? அப்படித்தானே குரல் கொடுத்த? நான் பிச்சை கேட்க வரல தம்பி, இந்த வீட்டுல இருக்கிற பெரியம்மா பார்க்க வந்தேன். யார? நீலா அம்மா. அடட, அவங்கள உனக்கு தெரியுமா? தெரியும் தம்பி. அக்கா அக்கா, நான் இப்படி அரிசி போட வந்தேன்னு நீலா அக்கா கிட்ட சொல்லாத அக்கா. சொல்லல தம்பி, பயப்படாத. அடட சரதாவா, வாம்மா. அன்னைக்கு வந்த அப்புறம் நீ வரவே இல்லையே. அடிக்கடி யார் வீட்டுக்கும் போக கூடாதுன்னு எங்க அண்ணன் சொல்லியிருக்காரு. அடட குழந்தை, என்னடா அது? ஒண்ணு இல்லக்கா, வறுத்த அரிசி ஜோமில போட்டு தின்னுகிட்டே இருக்கிறேன். ஏம்மா, இப்போ நீ பள்ளிக்கூடம் போறியா? ஓ, உங்க வீட்டுக்கு வந்த மறுநாளே போக ஆரம்பிச்சுட்டானே. மாலா ஒண்ணும் சொல்லலையே. சொல்றதுக்கு என்ன இருக்கு, நீங்க தான் சம்பளத்தை கட்டிட்டீங்களாமே. நானா? யார் சொன்ன? எங்க அண்ணன் தான் சொன்னாரு. இல்லம்மா, நீங்க ரொம்ப நல்லவங்க. வாம்மா, ஏதாவது சாப்பிடுவேன். ஐயோ, யார்கிட்டயும் எதையும் வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு எங்க அண்ணனுடைய கண்டிப்பான உத்தரவு. அடாடா, நல்ல உத்தரவு போ. இல்லம்மா. என்னம்மா, ஏன் பேசாம இருக்கிற? உங்க அண்ணன்கிட்ட சொல்ல மாட்டீங்களே? என்னம்மா விஷயம்? படிக்கிறதுக்கு ஸ்லேட்டு புஸ்தகம் இல்லை, வாங்கி தரத்துக்கு அண்ணன்கிட்ட காசும் இல்லை. இதை சும்மா அவர்கிட்ட கேட்கறதுக்கு எனக்கு மனசும் வரல. இவ்வளவுதானே? இந்தா ஸ்லேட்டு புஸ்தகம், இன்னும் உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கிக்க. வேண்டாங்க, ஸ்லேட்டு புஸ்தகம் மாத்திரம் வாங்கிக்கிட்டு வச்சுட்டு உங்ககிட்டே கொடுத்துட்றேன். வேணாம்மா, நீயே வச்சுக்க. சரசு, வணக்கம். நீ இங்கேயா வந்த? நான் நினைச்சேன். இல்லைண்ணா, இனிமே எப்படி வரமாட்டேன். குழந்தைய இப்படியா மிரட்டி வைக்கிறது? என் தங்க அடுத்தவங்க வீடு தேடி வந்தது இதுதான் முதல் தடவை. இந்தாங்க உங்க பணம். பணமா? நீ சும்மா வச்சுக்கம்மா, உங்க அண்ணன் ஒண்ணும் சொல்ல மாட்டார். சரசு, பணமா வாங்கின? என்ன இது, குழந்தைய இப்படி மிரட்டுறீங்க? அவ ஒண்ணும் கேட்கல, நான் தான் கொடுத்தேன். நீ சும்மா வச்சுக்கம்மா. வேண்டாங்க, உபகாரம் செய்யறவங்களுக்கு மேல உபத்திரவம் கொடுக்க கூடாது. உபதிரவம் ஒண்ணும் இல்லைங்க, சும்மா பணத்தை வாங்கிக்க சொல்லுங்க. நான் சொல்றேன், வாங்கிக்க சொல்லுங்க. சரி, வச்சுக்கம்மா. அப்ப நாங்க போயிட்டு வரோம். வாமா. இந்த வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போய் அண்ணாவை அடிக்க வேண்டாம்னு சொல்லுங்க. நீங்க சரசுவை அடிக்கவே கூடாது. இவ்வளவு புத்திசாலி பொண்ணு அடிச்சா வளர்க்கறது தப்பில்ல? இல்லைங்க, நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன். சரசு, உன்னை நிச்சயமா அடிக்கலம்மா. வாமா. நீங்க இப்படி சொல்லிட்டு அப்புறம் வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போய் அண்ணன் என்ன அடிக்கும். அடிக்க மாட்டாரம்மா. அப்படி அடிச்சாருன்னா உடனே எங்க வீட்டுக்கு வந்துடு. அடிக்க மாட்டேன் சரசு, வாமா.
வணக்கம் டீச்சர். வணக்கம். சரசா எங்க வந்த? என்ன பார்க்க வந்திருக்க மாலா? இவ என் சிநேகிதியாச்சே. வாமா. நீலம்மா, உங்க அப்பா கிட்ட சொல்லி எங்க அண்ணனுக்கு ஒரு வேலை வாங்கி தர மாட்டீங்களா? என் தங்கச்சி கொஞ்சம் வாய் துடுக்கா பேசுறவ. நீங்க அதை வித்தியாசமா நினைச்சிடாதீங்க, மன்னிச்சுக்குங்க. அப்படி ஒண்ணும் பேசலையே. சரசு, எங்க அப்பா கிட்ட சொல்லி கூடிய சீக்கிரம் உங்க அண்ணனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்க ஏற்பாடு செய்யறேன். ரொம்ப நன்றிங்க, நான் வர்றேன். போயிட்டு வரேங்க.